இந்த ஆன்மீக வழியில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றாலும் இதிலே ஆண்டவன் எங்கே இருக்கின்றார், கடவுள் எங்கே இருக்கின்றார், நாம் எங்கே எப்படி மனிதனாக தோன்றினோம், பிறப்பு இறப்பு இயற்கையுடைய நீதிகள் என்ன என்று இப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகையிலே இன்று மட்டுமல்ல அன்று வாழ்ந்த மக்களிலும் இதுபோன்ற இந்த உண்மைகளை அறிய வேண்டும், ஆன்மீக நிலையில் வளர்ந்து வர வேண்டும் என்று முயற்சி செய்தவர்கள் ஏகப்பட்டவர். அதைத்தான் ஞானகுருவர்கள் இந்த உபதேசத்திலே உணர்த்தி எத்தனையோ பேர் முயற்சி செய்தாலும் அதில் முழுமையடையாது மடிந்தவர்கள் ஏராளம். ஆக முழுமை பெறும் வழிக்கு சென்று முழுமை பெற்றவர்கள் சிலரே உண்டு. பலர் முழுமை பெறாது தோல்வி அடைந்து அந்த முழுமையற்ற நிலைகளாக குறை கொண்ட உணர்வுகளை உடலில் விளைய வைத்து அப்படி வெளிப்படுத்தப்பட்ட உணர்வலைகள் மனிதனுடைய நினைவலைகள் இந்த காட்டிலே அதிகம் உண்டு. ஆனால் 30 முக்கோடி தேவாதி தேவர்கள் என்றும் அகஸ்தியனுடைய வழியிலே பின்பற்றி சென்றவர்கள் இன்று சப்தரிஷி மண்டலங்களாக அவர்களும் வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளார்கள். அந்த உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்றால் நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு சிலர் இப்படித்தான் வீட்டையும் குடும்பத்தையும் மற்ற நிலைகளை ஒதுக்கி தள்ளி விட்டுவிட்டு நான் திருமணமே செய்ய மாட்டேன் என்று உணர்வின் வேகம் கொண்டு, அதாவது இன்று மடாதிபதிகள் என்று சொல்லலாம், அல்லது சாமியார்கள் என்று சொல்லலாம், அல்லது மத குருமார்கள் என்று சொல்லலாம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நாங்கள் திருமணமே செய்ய மாட்டோம், திருமணத்தை நாங்கள் வெறுத்து நாங்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கின்றோம், அந்த உணர்ச்சிகள் எங்களுக்கு ஆகாது, அந்த உணர்ச்சிகள் இருந்தால் ஆன்மீகத்தில் நாங்கள் ஆண்டவனை காணக்கூடிய நிலை தடையாகும் என்றெல்லாம் எத்தனை நிலைகள் அவர்கள் இதை செயல்படுத்தினார். ஆனால் அப்படி அதை வெறுக்கும் தன்மை வரப்பட போகும்போது ஆண் பெண் என்று இணைந்த நிலையில் தான் குழந்தையும் உருவாகின்றது. ஒரு ரிஷியாக இருந்தாலும் ஞானியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உருவாக முடியும். அது இயற்கையுடைய நியதி இப்படி இருக்கப்பட போகும்போது அதை வெறுத்து விட்டோம் என்றால் வளர்ச்சியின் தன்மை குன்றுகின்றதைத்தான் ஈஸ்வரப்பட்டும் சரி ஞானகுரும் சரி நமக்கு இல்லற வாழ்க்கையில் இருந்துதான் அல்ஞானத்தை பெற வேண்டும் என்று தெளிவாக உணர்த்தி இருக்கின்றார்கள். ஆக அப்படிப்பட்ட நிலைகளை நான் தடை செய்தோம் என்றால் மற்றொன்றை வளர்க்கும் தன்மை இழக்கப்படுகின்றது. ஆக ஆண்மை ஆண் சக்தி என்ற உணர்வின் வலுவை கூட்டி அந்த கரு என்ற நிலையில் உருவாக்காதபடி வளர்ச்சி பெறும் தன்மையை தடைப்படுத்தி விட்டால் அந்தோடு அந்த சந்தர்ப்பத்திலேயே அதற்கு மேல் வாழ முடியாத நிலை ஆகின்றது. இப்படி வளர்ச்சி பெற்ற சாமியார்கள் திருமணமே செய்யாது இருந்தாலும் கூட அது உடலில் விளையக்கூடிய அணுக்களும் சரி மாறுபட்ட நிலையாகி விடுகின்றது. அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட சாமியார்களையோ அல்லது குருமார்களையோ பின்பற்ற சீடர்களும் அவர்களுக்குள்ளும் இது பதிவாகி அதைத்தான் அவர்கள் போதிக்கின்றனர் என்று அந்த குரு சென்ற பாதையில் எவர்களும் செல்ல தொடங்குகின்றார்கள். ஆனாலும் ஒரு காலகட்டத்தில் பிறந்த எந்த மனிதனாக இருந்தாலும் உடலை விட்டு செல்ல வேண்டிய அவசியம் இயற்கையுடைய நீதி. அப்படி அந்த குரு என்பவர் கடைசியிலே உடலை விட்டு மடிந்தார் என்றால் எந்த சீடர்களோ யாரோ அவர் மீது அந்த நினைவு வரும். அது கடவுள் என்று இருந்தாலும் கூட, கடவுளை பற்றி எண்ணி இருந்தாலும் கூட, கடவுளை பற்றி போதிக்கக்கூடிய நிலையில் அதை அறிய வேண்டும் என்று இவர்கள் உபதேசித்து சீடர்கள் பால் நினைவை செலுத்தும் பொழுது அல்லது அந்த சீடர்களுக்கு குரு இவ்வளவு நாள் எங்களுடன் இருந்தார், இப்பொழுது மடிந்து விட்டாரே, வேற எங்கே காணுவது என்று குருவின் பால் நினைவை செலுத்தப்பட போகும்போது இந்த உணர்வுகள் ஒன்றுபட்டு உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த குருவினுடைய ஆன்மா சீடரின் உடலுக்குள் தான் வர முடியுமே தவிர ஆண்டவரிடம் செல்ல முடியாது, சொர்க்கத்துக்கும் செல்ல முடியாது, விண்ணுலகம் செல்ல முடியாது. இதைத்தான் ஈஸ்வரப்பட்டும் சரி குருநாதனும் சரி ஞானகுரும் சரி நமக்கு தெளிவாக காட்டுகின்றார். ஆக குருவின் உணர்வு எந்த சீடன் வளர்த்துக் கொண்டு குரு பக்தி என்றும் குரு என்றும் நேசிக்கின்றானோ குரு இறந்த பின் அந்த உடலுக்குள் தான் செல்ல முடியும். ஆக உடலுக்குள் வந்தாலும் குரு கண்டுபிடித்த நிலையெல்லாம் இந்த சீடனுக்குள் இயங்க தொடங்கியது. மீண்டும் இந்த சீடன் உடலுக்குள் இருந்து அதை வளர்க்கவோ அல்லது அதை செயல்படுத்தவோ அதைத்தான் முடியுமே தவிர சொர்க்கம் அடையும் பாதை இல்லை. சீடனோ குரு மீது பற்று கொண்ட உணர்வு குருவினுடைய உணர்வு ஒன்றுபடும் நிலையில் அதற்கு பின் இந்த ஆன்மா வெளிவந்தால் அந்த சீடனும் சரி இதே நிலைக்குத்தான் ஆளாவான். அது உள்ளே சென்ற குருவும் இன்னொரு உடலுக்குள் சென்று இப்படி சாகாக்களையாக மீண்டும் மீண்டும் மனித உடல்களுக்குள் தான் சுழன்று கொண்டிருக்க முடியும். அது எந்த உடலிலும் நிறைவடையாது. மீண்டும் மீண்டும் எதை கற்றுக்கொண்டார்களோ அதையேதான் வளர்க்க முடியும். ஆனால் அதிலையும் கழுதையிலிருந்து கட்டருமானது போன்று அதில் தேய்மானமானால் ஒரு சீடனுக்குள் புகுந்து தேய்மானமாகிவிட்டால் ஆக வளர்த்து கொண்ட உயர்ந்த சக்திகளும் சரி சின்ன பின்னமாகி வளர்ச்சியின் பாதைக்கு முடியாதபடி சீன தேசியாகத்தான் அடைய முடியும். அதனால்தான் ஞானகுரு இங்கே தெளிவாக சொல்லி இப்படி குடும்ப வாழ்க்கையும் கணவன் மனைவியாக வாழக்கூடிய நிலைகளையும் வெறுத்து ஆண்டவனை அடைய வேண்டும் என்றும் நல்ல நிலை பெற வேண்டும் என்றும் முயற்சி தோறி பல கோடி உண்டு அத்தகைய உணர்வுகளில் நாம் சிக்கிவிடக்கூடாது. சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று முயற்சித்தவர்கள் அப்படி முழுமை அடையாதவருடைய உணர்வு நம்மை இயக்கிவிடக்கூடாது. ஆக இல்லறத்திலிருந்தே ராஜேந்திரன் உணர்வை கவர்ந்து கணவன் மனைவி ஒன்றி வாழும் உணர்வு கொண்டு குழந்தைகளை அரவணைத்து அருள் உணர்வுகளை ஒவ்வொருவருக்குள்ளும் பாய்ச்சி எல்லோருக்கும் அந்த அருள் சக்தி கிடைக்க வேண்டும் என்று அந்த இல்லறத்திலே நல்லறமாக உயர்ந்த உணர்வை நாம் வளர்த்து அந்த உயர்ந்த உணர்வோடு அனைவருக்கும் அதை பாய்ச்சக்கூடிய நிலைகள் வந்தால் எத்தகைய விஷமான உணர்வாக இருந்தாலும் எத்தகைய நஞ்சு கொண்ட உணர்வாக இந்த கூட்டமைப்பாக செயல்படுத்தப்பட போகும்போது இந்த கூட்டமைப்பை நமக்கு நல்வழி பெறச் செய்யக்கூடிய சக்தியாக அமையும்.
ஆசையின் நிலைகளோ அல்லது கொடூரமான விரக்தி கொண்ட, அதாவது வெறும் ஆண் தன்மையாக முனித்தன்மையாக செயல்படக்கூடிய நிலைகள், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் இப்படித்தான். அது அன்பு கலந்த உணர்வுகள் கொண்டுதான் அருள் உணர்வுகளை நமக்குள் பெருக்கி இந்த உயிரையும் சரி இந்த உடலையும் சரி இந்த உடலை உருவாக்கிய அணுக்களையும் சரி வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்ல முடியும். அது இந்த வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் ரிஷிகளும் ஞானிகளும் எப்படி ரிஷி பத்தினி என்று அது கணவன் மனைவிக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்றும் மனைவி தன் கணவனுக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று இப்படி ஒருமித்த நிலையில் இரு உணர்வும் ஒன்றாகி இரு உயிரும் ஒன்றாகி அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த உணர்வை நாம் பெற்று அந்த உணர்வை நமக்குள் வளர்த்து அந்த உணர்வை நம் உடல் உருவாக்கிய அணுக்களுக்கு உணவாக கொடுத்து அந்த ஒளியான உணர்வை கருவாக்கும் நிலையில் கொண்டு சென்றால்தான் வளர்ச்சியை தவிர தனிப்பட்ட நிலையில் நாம் இந்த சக்தியை பெறுவேன் ஆண்டவனை அடைய வேண்டும் என்று நாம் ஏதோ பல லட்சம் அதாவது மந்திரங்களையோ அல்லது கடும் தவத்தையோ நாம் செய்தோம் என்றாலும் மீண்டும் இன்னொரு கூட்டுக்குள் தான் செல்ல வேண்டி வரும். வெண் செல்லும் மார்க்கமில்லை, வெண் செல்லும் நிலையை தடையாகிவிடும் என்றுதான் நான் ஞானகுரு அவர்களிலே நமக்கு அது தெளிவான எச்சரிக்கையாக சுட்டிக்காட்டி இல்லறத்தில் இருந்தே அனைவருக்கும் அருள் உணர்வை பாய்ச்சி அனைவரையும் அரவணைத்து அனைவருக்கும் அந்த உயர்ந்தவரை கிடைக்கக்கூடிய சக்தியாக நம் உடலுக்குள்ளே அந்த ஞானத்தின் வழித்தொடர ரிஷிப்பத்தின் என்ற உணர்வை வளர்த்து நாம் விண் சென்றோருடைய உணர்வை முழுமை அடைந்தோர் உணர்வைத்தான் நாம் கவர வேண்டுமே தவிர இப்படி இடையிலே சிக்கி மடிந்தோருடைய உணர்வை நாம் கவர்ந்து விடக்கூடாது, தோல்வி அடைந்தோர் உணர்வை கவரக்கூடாது, அதில் நாம் சிக்கிவிடக்கூடாது என்பதை நாம் கவனமாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார்கள் ஞானகுரு அவர்கள்.